ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மேக் மீடியா. நான் வெற்றி. இதோட நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நம்ம லினக்ஸ் மின்ட் இன்ஸ்டாலேஷன் பற்றி பார்க்கலாம். என்னோட ஃபேவரட் அண்ட் பிரைமரி ஓஎஸ் லினக்ஸ் மின்ட் தான். அதில் லினக்ஸ் மின்ட்ல சினமான் எடிஷன் தான் என்னோட பிரைமரி ஓஎஸ், என்னோட ஃபேவரட் எடிஷன், அதாவது டெஸ்க்டாப் என்வரான்மெண்ட். லினக்ஸ் மின்ட் பார்த்தீங்கன்னா நியூ வெர்ஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. வெர்ஷன் பார்த்தீங்கன்னா 22, கோட் நேம் பார்த்தீங்கன்னா வில்மா. லினக்ஸ் மின்ட் 22 வில்மா எடிஷன் பற்றி தான் நம்ம இன்ஸ்டாலேஷன் பற்றி பார்க்க போகிறோம். இது ரிலீஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா 1 day ஆகுதுன்னு நினைக்கிறேன். இதை நம்ம வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ப்ரௌசரில் நான் லினக்ஸ் மின்ட்டோட அஃபிஷியல் சைட்டோட லிங்க் வீடியோக்களோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். லிங்க் கிளிக் பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா வந்துடலாம். பாருங்கள், லினக்ஸ் மின்ட் 22 கோட் நேம் வில்மா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ரிலீஸ் பண்ணி ஒரு 1 day ஆகுதுன்னு நினைக்கிறேன். டவுன்லோட் ஆப்ஷனுக்கு போனோம்னா லினக்ஸ் மின்ட் பார்த்தீங்கன்னா சினமான் எடிஷன், எக்ஸப்சி எடிஷன் அண்ட் மேட் எடிஷன் 3 எடிஷனில் கொடுத்துருக்காங்க. என்னோட சாய்ஸ் பார்த்தீங்கன்னா சினமான் எடிஷன். இதை வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். சினமான் எடிஷன் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா மிரர் ஆப்ஜெக்ட் இருக்கும், டைரக்ட் டவுன்லோடர். அதை விட பெஸ்ட் பார்த்தீங்கன்னா டோரண்ட் டவுன்லோட் பண்ணுறது ஒன்லி 64 பிட் மட்டும் தான் அவைலபிளாக இருக்கும். அதாவது 64 பிட் டவுன்லோட் பண்ணிவிடுங்க. இது டவுன்லோட் பண்ணிங்கன்னா ஒரு ISO ஃபைலாக இருக்கும். அதை வந்து டைரெக்டாக இன்ஸ்டால் பண்ண முடியாது. அதை வந்து நம்ம பென்ட்ரைவ் மூலிமா பூட்டபிள் ஃப்ளாஷை கன்வெர்ட் பண்ணிட்டு தான் நம்ம இன்ஸ்டால் பண்ண முடியும். பூட்டபிள் ஃப்ளாஷை கன்வெர்ட் பண்ணுறதுக்கு நான் ரூஃபஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்குது. அதை வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ரூஃபஸ்ன்றது ஒரு டூல். பூட்டபிள் ஃப்ளாஷை கன்வெர்ட் பண்ணுறதுக்கு ரூஃபஸ் வந்து பெஸ்ட்டான டூல். விண்டோஸ் யூசர்ஸ் ரூஃபஸ் பார்த்தீங்கன்னா 4.5 வெர்ஷன் வந்து டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா டவுன்லோட் ஆகிடும். நீங்களும் டவுன்லோட் பண்ணிக்கங்க. ரூஃபஸ் மூலிமா பார்த்தீங்கன்னா எனி லினக்ஸ் OS அண்ட் விண்டோஸ் 10 விண்டோஸ் 11 OS பூட்டபிள் ஃப்ளாஷாகவே நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து என்னோட ஃபைல் எக்ஸ்ப்ளோரரில் டவுன்லோட்ஸில் ரூஃபஸ் அண்ட் லினக்ஸ் மின்ட் 22 சினமான் 64 பிட்டு நான் டவுன்லோட் பண்ணிட்டேன். ரெண்டுத்தையும் ஃபர்ஸ்ட் நான் வந்து என்ன பண்ணுறேன், ஒரு பென்ட்ரைவ் வந்து இன்செர்ட் பண்ணிக்கிறேன். பென்ட்ரைவ் இன்செர்ட் பண்ணிட்டேன். இன்செர்ட் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ரூஃபஸ் ஓப்பன் பண்ணிக்கலாம். நீங்கள் ISO ஃபைலை காப்பி பண்ணி நீங்கள் பென்ட்ரைவில் பேஸ்ட் பண்ணி வைக்கணும்லாம் அவசியமே கிடையாது. ஜஸ்ட் வந்து டவுன்லோட் ஃபோல்டர்லேயே இருக்கட்டும். நீங்கள் ரூஃபஸ் ஓப்பன் பண்ணிங்கன்னா ரூஃபஸ் இப்படி தான் ஓப்பன் ஆகும். ரூஃபஸ் ஓப்பன் பண்ணுறது பார்த்தீங்கன்னா நோ லேபிளில் 16 GB USB வந்து செலக்ட் ஆகிருக்கு. நான் இன்செர்ட் பண்ணிவிட்டு ரூஃபஸ் ஓப்பன் பண்ணது பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக டிவைஸ் கீழே என்னோட பென்ட்ரைவ் வந்து செலக்ட் ஆகிருக்கு. இங்கே செலக்ட் ஆப்ஷனில் கொடுத்துட்டு நம்ம டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கிற லினக்ஸ் மின்ட் OS செலக்ட் பண்ணிவிட்டு ஓப்பன் கொடுத்துட்டோம்னா அது வந்து இங்கே வந்துடும். வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பார்ட்டிஷன் ஸ்கீம் மட்டும் நம்ம GPTயில் கொடுத்துடலாம். நம்ம வந்து UEFI மோடில் இன்ஸ்டால் பண்ண போகிறோம். நம்ம லினக்ஸ் மின்ட் OS கொடுத்துட்டு அப்படியே ஸ்டார்ட் கொடுத்துருங்க. இதில் ஓகே கொடுத்துருங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஓகே கொடுத்துருங்க. இதுலேயும் ஓகே கொடுத்துருங்க. USBயில் ஏதாவது ஃபைல்ஸ் வச்சுருந்தீங்கன்னா அது வந்து பேக்கப் எடுத்துங்க. ஏன்னா ஃபார்மேட் ஆகிட்டு தான் பூட்டபிள் ஃப்ளாஷாக கனெக்ட் ஆகும். பார்த்தீங்கன்னா பூட்டபிள் ஃப்ளாஷாகவே கன்வெர்ட் ஆகிடுச்சு. நம்ம ரூஃபஸ் மூலிமா லினக்ஸ் மின்ட் OS வந்து நம்ம பென்ட்ரைவில் பூட்டபிள் USB கன்வெர்ட் பண்ணியாச்சு. இப்போ வந்து ரூஃபஸ் வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். எல்லா விண்டோவும் க்ளோஸ் பண்ணிவிட்டு சிஸ்டமை வந்து ரீஸ்டார்ட் கொடுத்துருங்க. பென்ட்ரைவ் இன்செர்ட்லேயே இருக்கட்டும், உங்கள் PCயில் இன்செர்ட்லேயே கொடுத்துட்டு சிஸ்டமை ரீஸ்டார்ட் கொடுத்துருங்க. பார்த்தீங்கன்னா நான் வந்து சிஸ்டம் ரீஸ்டார்ட் கொடுத்துட்டேன். என்னோட பூட் மெனு பார்த்தீங்கன்னா F11. ஸோ நான் F11 ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். ப்ரெஸ் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா மூணாவது ஆப்ஷனில் பாருங்கள், சாண்டிஸ்க் இருக்கு பாருங்கள், UEFI சாண்டிஸ்க். அதுதான் என்னோட USB. அதான் பார்த்தீங்கன்னா லினக்ஸ் மின்ட் OS நான் இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கிறது. அதை பூட்டபிள் ஃப்ளாஷாகவே கன்வெர்ட் பண்ணி வச்சிருக்கிறது. அதில் கொடுத்து நான் என்டர் கொடுத்துட்றேன். பாருங்கள், ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில் ஸ்டார்ட் லினக்ஸ் மின்ட் 22 இருக்குது. ஸோ அதில் கொடுத்துட்டு என்டர் கொடுத்துருங்க. பார்த்தீங்கன்னா டெஸ்க்டாப் இன்டர்ஃபேஸ் வந்துருச்சு. ஸோ இது வந்து நம்ம லைவாக யூஸ் பண்ணிக்கலாம். நமக்கு லைவ் வேண்டாம், நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணணும். அதுக்கு பார்த்தீங்கன்னா டெஸ்க்டாப்லேயே பாருங்கள், இன்ஸ்டால் லினக்ஸ் மின்ட்னு சொல்லிட்டு ஐக்கான் இருக்கும். அதை வந்து டபுள் கிளிக் பண்ணுங்கள். ஸோ பாருங்கள், இன்ஸ்டாலர் விண்டோ வந்துருச்சு. ஸோ லாங்குவேஜ் வந்து பார்த்தீங்கன்னா
இங்கிலீஷில் இருக்கு, அப்படியே இருக்கட்டும், அப்படியே கண்டினியூ கொடுங்க. இதில் பார்த்தீங்கன்னா கீபோர்ட் லேஅவுட்டு இங்கிலீஷ் யூஎஸ்ல இருக்கு. அதை வந்து ஸ்க்ரோல் பண்ணிட்டு இந்தியன்ல கொடுத்துட்டீங்கன்னா, நம்ம ரீஜன் அதாவது நம்ம கண்ட்ரி இந்தியாவில் கொடுத்துட்டீங்கன்னா, இதில் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் அதாவது இந்தியா இங்கிலீஷ் இந்தியா வித் ருப்பியில கொடுத்துட்டு கண்டினியூ கொடுங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஒயர்லெஸ் அதாவது நெட்டு கனெக்ட் பண்ணுமான ஆப்ஷன் கேட்டிருக்கும். நம்ம நெட்டு வேண்டாம், ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில் இருக்கு. அதாவது ஐ டோன்ட் வாண்ட் டு கனெக்ட் டு ஏ வைஃபை நெட்வொர்க் ரைட் நோவில் இருக்குது. ஸோ அப்படியே வந்து கண்டினியூ கொடுத்துடலாம். சாரி ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ கிளாரிட்டி அப்பப்போ பிளர் ஆகுது. இதில் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் மல்டிமீடியா கோடெக்ஸ் எனேபிள் கொடுத்துடணும். ஏன்னா மல்டிமீடியா கோடெக்ஸ் இன்ஸ்டால் ஆகணும். அதனால் இதில் எனேபிள் கொடுத்துட்டு அப்படியே வந்து கண்டினியூ கொடுத்துருங்க. இதில் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாலேஷன் டைப்பில் 3 ஆப்ஷன் காட்டியிருக்கு. ஒன்று வந்து இன்ஸ்டால் லினக்ஸ் மின்ட் அலாங் சைடு விண்டோஸ் பூட் மேனேஜர் இருக்குது. இது வந்து டியூலோஸ் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு. எரஸ் டிஸ்க் அண்ட் இன்ஸ்டால் லினக்ஸ் மின்ட்டில் கொடுத்தோம்னா நம்ம இப்போ ஹார்ட் டிஸ்கில் இருக்கிற பார்ட்டிஷனில் ஆட்டோமேட்டிக் எரேஸ் ஆகிட்டு தேவையான பார்ட்டிஷன் கிரியேட் ஆகி இன்ஸ்டால் ஆகும். சம்திங் எல்ஸில் கொடுத்துட்டோம்னா நம்ம வந்து மேனுவலாக பார்ட்டிஷன் கிரியேட் பண்ணணும். ஸோ இந்த இடம் நம்ம வந்து சம்திங் எல்ஸில் கொடுத்தலாம், மேனுவல் பார்ட்டிஷன் கிரியேட் பண்ணுறது கொடுக்கலாம். அதுதான் பெஸ்ட் சாய்ஸ், எனக்கு பெஸ்ட் சாய்ஸாக இருக்கும். சம்திங் எல்ஸில் கொடுத்துட்டு நான் கண்டினியூ கொடுக்குறேன். இதில் பார்த்தீங்கன்னா என்னோட ஆர்டிஸ்டில் இருக்கக்கூடிய பார்ட்டிஷன்ஸ் எல்லாம் காட்டியிருக்கும். அந்த பார்ட்டிஷன்ஸ் எல்லாம் செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இந்த மைனஸ் ஐக்கானை கொடுத்துட்டிங்கன்னா பார்ட்டிஷன் வந்து டெலீட் ஆகிடும். அதே மாதிரி இருக்கிற பார்ட்டிஷன்ஸ் எல்லாம் டெலீட் பண்ணிக்கலாம். பார்ட்டிஷன் டெலீட் பண்ணியாச்சு. எங்கிட்ட 2,56,060 MB ஃப்ரீ ஸ்பேஸ் இருக்கு. இப்போ ரைட் கிளிக் பண்ணிட்டு ஆடட்ல நம்ம ஃபர்ஸ்ட் பிரிக்க வேண்டிய பார்ட்டிஷன் யூஎஃப்ஐ மோட்ல இன்ஸ்டால் பண்றதால யூஎஃப்ஐக்கு பூட் லோடருக்கு ஒரு 512 MB வரைக்கும் நம்ம 300லேருந்து 512 MB வரைக்கும் கொடுக்கலாம். நான் வந்து ஜஸ்ட் வந்து ஒரு 512 MB கொடுத்துட்றேன். 512 MB கொடுத்துட்றேன். யூசர்ஸை மட்டும் செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் வந்து இஎஃப்ஐ பார்ட்டிஷன் கொடுத்துடலாம். இஎஃப்ஐ சிஸ்டம் பார்ட்டிஷன் கொடுத்துடலாம். கொடுத்துட்டு வேற எதுவும் சேஞ்ச் பண்ண தேவையில்லை, அப்படியே இருக்கட்டும். அப்படியே வந்து ஓகே கொடுத்துடலாம். ஃபர்ஸ்ட் பார்ட்டிஷன் கிரியேட் ஆகிடுச்சு. இஎஃப்ஐ பார்ட்டிஷன் பூட் லோடர் இதெல்லாம் இன்ஸ்டால் ஆகும். நம்ம ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா ஸ்வாப் பார்ட்டிஷன் கிரியேட் பண்ணிடலாம். ஸ்வாப் பண்ணுறது ஒன்றும் இல்லை, ஃபிசிக்கல் ரேம் மெமரி விர்ச்சுவல் ரேம் மெமரின்னு சொல்லிக்கலாம். ஃபிசிக்கல் ரேம் மெமரி அதாவது அடிஷ்னல் ரேம் மெமரி. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு 4 GB கொடுத்துட்றேன். என்னோடது இன்டெல் கோர் i5 ப்ராசஸர் 6th ஜென்ரேஷன் 8 GB ரேமு. நான் வந்து ஒரு 4 GB கொடுத்துட்றேன். அதாவது 4124 MB கொடுத்துட்றேன். சாரி 4126 MB கொடுத்துட்றேன். 4126 MBன்றது பார்த்தீங்கன்னா 4126 4100 சாரி 4100 கொடுத்துட்றேன். 4100 கொடுத்தோம்னா ஆல்மோஸ்ட் ஒரு 4 GB கணக்கு வந்துடும். யூசர்ஸ் மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்வாப் ஏரியா கொடுத்துடலாம். இதுதான் பார்த்தீங்கன்னா ஸ்வாப் கொடுத்துட்டு ஓகே கொடுத்தோம்னா ஸ்வாப் பார்ட்டிஷனு கிரியேட் ஆகிடும். ஓகேங்களா. அகைன் வந்து ஃப்ரீ ஸ்பேஸை கொடுத்துட்டு ஸோ ப்ளஸ் ஐக்கானை செலக்ட் பண்ணிவிட்டு இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம லினக்ஸ் OS இன்ஸ்டால் ஆகிறதுக்கு பார்ட்டிஷன் கொடுத்துடலாம். இதற்கு வேறு எதுவும் சேஞ்ச் பண்ண வேண்டாம். மவுண்ட் பாயிண்ட்டை மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்லாஷ் கொடுத்துருங்க. ஸ்லாஷ் தான் பார்த்தீங்கன்னா ரூட் பார்ட்டிஷனுக்கு உண்டான சிம்பிள். நம்ம விண்டோஸில் சொல்லக்கூடிய சி டிரைவ்னு சொல்லிக்கலாம். லினக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிள் வந்து ஸ்லாஷ் தான் இருக்கும், ரூட் பார்ட்டிஷன் சொல்லிக்கலாம். இப்போ வந்து ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்ததும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 3 பார்ட்டிஷன்ஸ் கிரியேட் பண்ணியிருக்கோம். இருக்கிற எல்லா பார்ட்டிஷன் டெலீட் பண்ணிவிட்டு இது மாதிரி டெலீட் பண்ணிவிட்டு நம்ம இன்ஸ்டால் பண்ணுறப்போ ஆல்ரெடி நீங்கள் ஓஎஸ் வச்சுருந்தாலும் ஃபைல்ஸ் வச்சுருந்தாலும் எது வச்சுருந்தாலும் எல்லாமே டெலீட் ஆகிடும். அதில் வந்து ரெக்கவரி எல்லாம் எடுக்கவே முடியாது, ஃப்ரெஷ்ஷாக இன்ஸ்டால் ஆகிற மாதிரி. அதனால் வந்து நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நீங்கள் பழைய ஓஎஸுக்கு போகணுன்னே கஷ்டம். டியூல் OS இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா வேணும்னா நீங்கள் அந்த லினக்ஸ் OS ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம ஒரே OS விண்டோஸுக்கு போயிடலாம். பட் ஆனால் ஃப்ரெஷ்ஷாக ஹார்ட் டிஸ்கில் என்டையர் டிஸ்க்கு நம்ம டெலீட் பண்ணிவிட்டு இன்ஸ்டால் பண்ணுறப்போ ஹார்ட் டிஸ்கே ஃப்ரெஷ் ஆகிடும், எதுவுமே இருக்காது. ஓகேங்களா. இப்போ நம்ம வந்து பார்ட்டிஷன் கிரியேட் பண்ணிவிட்டோம். 3 பார்ட்டிஷன். ஒன்று வந்து இஎஃப்ஐ பூட் பார்ட்டிஷன், ரெண்டாவது ஸ்வாப் பார்ட்டிஷன், விர்ச்சுவல் ரேம் மெமரி, மூணாவது பார்த்தீங்கன்னா ஓஎஸ் இன்ஸ்டால் ஆகிறதுக்கு ரூட் பார்ட்டிஷன் கொடுத்தாச்சு. இந்த டிவைஸ் ஃபார் பூட் லோடர் இன்ஸ்டாலேஷன் செலக்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு கிரியேட் பண்ண பார்ட்டிஷனை கொடுத்துருங்க. /dev/sde 1 இருக்கும். ஸோ அதை வந்து இங்கே செலக்ட் பண்ணுங்கள். ஏன்னா இதில் தான் நம்ம வந்து இஎஃப்ஐ பூட் லோடர் இன்ஸ்டால் ஆகணும், அதுக்காக. ஸோ இதை வந்து மறக்காமல் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இன்ஸ்டால் நவ் கொடுத்துருங்க. இதில் கண்டினியூ கொடுத்துருங்க. வேர் ஆர் யூவில்
மேப்பில் இந்தியாவை கொடுத்துட்டிங்கன்னா இங்கே வந்து கொல்கத்தா இருக்கும். இதுதான் நம்மளோட டைம் ஜோன். கொடுத்துட்டு கண்டினியூ கொடுத்துருங்க. ஹூ ஆர் யூவில் எனி நேம் கொடுத்துருங்க. யுவர் நேமில் எனி நேம் கொடுத்துருங்க. ஸோ நான் வந்து யூசர்னு கொடுத்துட்றேன். வேறு எதுவும் நான் கொடுக்கல. யுவர் கம்ப்யூட்டர் இஸ் நேமு யூசர்னே இருக்கட்டும். பிகே யூசர் நேமும் யூசர்னே இருக்கட்டும். மூணுத்துக்கும் நான் ஒரே நேம் கொடுத்துட்றேன். நீங்கள் மூணுத்துக்கும் வேறு வேறு நேம் கூட கொடுக்கலாம். அது உங்கள் சாய்ஸ். நான் மூணுத்துக்கு ஒரே நம்பர் காமனாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு மூணுத்துக்கு ஒரே நம்பர் கொடுத்துருக்கேன். சூஸ் ஏ பாஸ்வேர்டில் எனிதிங் கொடுத்துருக்கோம். நான் வந்து சிம்பிளாக இருக்கட்டும், அதனால் 4 டிஜிட்டில் நம்பரில் கொடுக்குறேன் பாஸ்வேர்ட். நீங்கள் லெட்டர், நம்பர், சிம்பிள் காம்பினேஷனில் கொடுக்கலாம். அது உங்கள் சாய்ஸ். நான் வந்து 4 டிஜிட்டில் நம்பரில் கொடுத்துருக்கேன். அதே கன்ஃபார்ம் யுவர் பாஸ்வேர்டில் அதே இங்கே கொடுத்துருக்கிற பாஸ்வேர்டை இங்கேயும் கொடுக்கணும். கொடுத்துட்டு ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ரெக்யூர் மை பாஸ்வேர்ட் டு லாகின்ல இருக்கு. அப்படியே இருக்கட்டும். அப்படியே வந்து கண்டினியூ கொடுத்துடலாம். கண்டினியூ கொடுத்து பார்த்தீங்கன்னா ஃபைல்ஸ் எல்லாம் காப்பி ஆகிட்டு இருக்கு. காப்பியாக இன்ஸ்டால் ஆகிறதுக்கு ஒரு ஃபியூ மினிட்ஸ் எடுக்கும். அது வரைக்கும் நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாலேஷன் கம்ப்ளீட் வந்துருச்சு. சக்ஸஸ்ஃபுல்லாக இன்ஸ்டால் ஆகிடுச்சு. இப்போ ரீஸ்டார்ட் நோ கொடுக்கணும். அதை சிஸ்டம் வந்து ரீஸ்டார்ட் பண்ணணும். ரீஸ்டார்ட் நோவில் கொடுத்துருங்க. சிஸ்டம் வந்து ஷட் டவுன் ஆகும். ஷட் டவுன் ஆகிறப்போ உங்களோட பென்ட்ரைவ் ரிமூவ் பண்ணிவிடுங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் வந்து என்டர் கொடுத்துருங்க. பார்த்தீங்கன்னா சிஸ்டம் வந்து அகைன் ஆன் ஆகிட்டு இருக்கு. பார்த்தீங்கன்னா லினக்ஸ் மின்ட்டோட லாகின் விண்டோ வந்துருச்சு. ஸோ இந்த இடத்துல பாருங்கள், நான் வந்து பாஸ்வேர்டு கொடுக்கணும். நான் வந்து 4 டிஜிட் நம்பரில் கொடுத்துருந்தேன். சிம்பிளாக இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த பாஸ்வேர்டை என்டர் பண்ணிவிட்டு ஜஸ்ட் வந்து என்டர் கொடுத்துட்றேன். ஸோ பார்த்தீங்கன்னா வெல்கம் நோட்டு வந்துருச்சு. நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக லினக்ஸ் மின்ட் OS இன்ஸ்டால் பண்ணிட்டோம் நம்ம பிசியில். ஓகேங்களா? ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லினக்ஸ் மின்ட் 22 வில்மா விஷனை நம்ம டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி பார்த்துட்டோம் இந்த வீடியோவில். ஓகேங்களா? ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் நாம் அடுத்த வீடியோ சந்திப்போம்.